Hi, வணக்கம் மக்களே, ராம் பேசுகிறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஓகே, ஸோ வெல்கம் டு ஒன் மோர் வீடியோ. இந்த குட்டி வீடியோவில் நம்ம ஹோசூர் தேன்கனி கூட சாலை இருக்க அந்த ரயில்வே அண்டர் பாஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை பற்றி ஒரு குயிக் அப்டேட் வந்து பார்ப்போம். ஹோப்ஃபுல்லி எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக வர ஆகஸ்ட் 15 வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க பப்ளிக் யூஸ்க்கு. நம்ம ஒசூர் அந்த மீடியா நம்பரில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி வந்து பிரேக் பண்ணிட்டாங்க. ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 இன்னொரு 10 வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஓப்பன் ஃபார் பப்ளிக் யூஸ் மக்களே. ஸோ ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் பழையபடிக்கு இந்த பாதை வந்து ஓப்பன் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து குயிக்காக என்ன ஸ்டேஜில் வந்து இருக்குது இல்லைன்னா வந்து ஒரு விசுவல்ஸாக வந்து பார்த்துடலாம் மக்களே. ஸோ அதான் இந்த வீடியோட பர்பஸ். ஓகே, ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மக்களை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறது முன்னாடி இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரீகாப் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த பிரிட்ஜோட பழைய தோற்றம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 26 வருஷம் சர்வீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 7, 2024 அன்றைக்கி வந்து ஃபுல்லாக டிஸ்மெண்டில் வந்து பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆரம்பத்தில் வந்து ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜ் வைடன் பண்ணுற ப்ராஜெக்ட் மாதிரி தான் வந்து நம்ம வந்து நினச்சிட்டு இருந்தோம். பட் அது இல்லை, இது முன்னாடி வந்து நிறையா வேலை வந்து நடந்துருக்கு மக்களே. இது வந்து மெயின்லி அண்டர்டேக்கன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்தியன் ரயில்வேஸ் வந்து அவங்க எடுத்து பண்ணுறாங்க. அதாவது ஹோசூர் டு பெங்களூர் ட்ராக் டம்ப்ளிங் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதோட ஒரு பகுதியாக தான் வந்து இந்த பிரிட்ஜ் எக்ஸ்பான்ஷன் ஒர்க் வந்து நடத்தினாங்க மக்களே. இனிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 லேன், மேலே வந்து சிங்கிள் ட்ராக் இருந்துச்சு. ஸோ கீழேயும் சரி மேலேயும் சரி கெப்பாசிட்டி எக்ஸ்பான்ஷன் வந்து பண்ணாங்க. அதாவது மேலே வந்து 2 ட்ராக்குக்கான ப்ரொவிஷனும், கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 லேன்லேருந்து 4 லேனுக்கான ப்ரொவிஷன் வந்து பண்ணாங்க மக்களே. ஸோ ஓவரால் இட் வாஸ் எ மேஜர் ஒர்க். ஸோ எதுக்கு நான் வந்து இது ஒரு மேஜர் ஒர்க்கு நான் வந்து சொல்கிறேன்னா, ஓகே நான் இப்போ நான் அந்த சீக்வன்ஸ் சொல்கிறேன் மக்களே. ஸோ உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ரோட் டிராஃபிக் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க அண்டு ட்ரெயின் டிராஃபிக் வந்து ஸ்டாப் பண்ணல. ஸோ பழைய பிரிட்ஜில் ஆஸ் யூஸ்வலாக வந்து ட்ரெயின் வந்து போயிட்டு தான் இருந்துச்சு. தென் தே ஸ்டார்டட் கன்ஸ்ட்ரக்டிங் த நியூ பிரிட்ஜ். ஓகே, அது பக்கத்துலேயே வந்து நியூ பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50%. ஓகேங்களா? இப்போ அந்த காங்கிரீட் ஸ்லாப்ல இருக்குல்ல, ஸோ அதை வந்து ஒரு 50% வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கு பண்ணதுக்கப்புறம் புதுசாக ஒரு ட்ராக் வந்து போட்டாங்க. அந்த புது ஸ்ட்ரக்சர் மேலே ட்ராக் போட்டுட்டு ஒன் ஃபைன் டே மேலே இருக்க ட்ரெயின் டிராஃபிக்கை வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணாங்க. அதாவது டப்புன்னு பழைய பிரிட்ஜை வந்து டிஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி புது ட்ராக்ல வந்து டெம்பரரி ட்ராக்ல வந்து ட்ரெயின் டிராஃபிக் வந்து டைவெர்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அது பண்ணதுக்கப்புறம், அது பண்ணி சேஃப்டி டெஸ்ட் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் தென் தே ஸ்டார்டட் டெமாலிஷிங் த நியூ பிரிட்ஜ், ஓல்டு பிரிட்ஜ். ஓகேங்களா? ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல புது பிரிட்ஜுக்கான அந்த மிச்சம் 50% அந்த காங்கிரீட் ஸ்லாப் அந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க மக்களே. ஸோ அண்ட் ஒன்ஸ் அது முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து மேலே ட்ரெயின் ட்ராக் போட்டதுக்கப்புறம் பழையபடிக்கே ஒரிஜினல் ட்ராக்லேயே வந்து ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து டைவெர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, இப்போ டெம்பரரியாக போட்ட அந்த ஒரு புது ட்ராக் பக்கத்துலேயே போட்டதை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி இப்போ அந்த இடத்துல வந்து வெறும் அந்த ஜல்லிக்கற்கள் மட்டும்தான் கிடக்குது. ஸோ இவ்வளோ வேலை வந்து நடந்திருக்கு. நம்ம மேலாக்க பார்த்தோன்னா ஜஸ்ட் ஒரு பிரிட்ஜ் எக்ஸ்பென்ஷன் ஒர்க்குன்னு தான் வந்து நினச்சிட்டு இருந்தோம். பட் இவ்வளோ வேலை இருக்குது. இதில் என்னென்னா, மேலே ட்ரெயின் டிராஃபிக் வந்து ஒரு நாள் கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. பட் கீழே ரோடு யூசர்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, உங்களுக்கே வந்து தெரியும். திஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து டைம் லைன் வந்து போவோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து சம்வேர் அரௌண்ட் ஜூன் 2023 வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு இந்த ஒர்க் வந்து கேரி அவுட் பண்ணுறாங்கன்னு. ஸோ இனிஷியலி தே பிளான்ட், அதாவது ஆகஸ்ட் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 7 மாதக்குள்ளே இந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிடணும்னு வந்து கமிட் பண்ணாங்க. பர்சனலி ஐ எம் திங்கிங் அவங்க வந்து ரொம்ப ஓவர் கமிட் பண்ணிட்டாங்க. 7 மாதத்தில் வந்து இவ்வளோ வேலை வந்து நடக்கிறது வந்து இட்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள். ஓகேங்களா? ஸோ நவ் ஆல்மோஸ்ட் 5 months டிலே, ஆல்மோஸ்ட் 1 year கழிச்சு இந்த ஆகஸ்ட் 15 வந்து டிராஃபிக் வந்து கீழே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க மக்களே. ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ அடுத்து ஒரு 20-25 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கவலை இல்லை. இன் பிட்வீன் நான் வந்து கவர் பண்ணிட்டு தான் வந்து இருந்தேன், பட் பப்ளிஷ் பண்ணல. ஓகே ஃபைன், சரி இது டேட் தெரிஞ்சதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணலான்னு வந்து நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மக்களே. ஸோ ஃபைனலி இட் ஹேப்பன். லெட்ஸ் ஜம்ப் டு த ப்ரெசன்ட் டேட், 4th August 2024. ஓகே, ஸோ இன்னைக்கு தேதியில் வந்து இந்த பிரிட்ஜோட தோற்றம் வந்து இதுதான். நீங்களே வந்து பார்க்கலாம். எவ்வளோ ஒரு சின்னதாக இருந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆல்மோஸ்ட் மோர் தென் டபுள் மடங்கு வந்து பெருசாக வந்து கட்டியிருக்காங்க. ஸோ இது வந்து அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன், இது வந்து சின்ன வேலை வந்து கிடையாதுன்னு. உள்ளாரெல்லாம் பெயிண்ட் எல்லாம் அடித்து பக்கா வந்து ரெடி பண்ணிட்டாங்க.
மிச்சம் 10% என்ன பெண்டிங் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் ட்ரெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து போயிட்டுருக்கு. மக்களே இயற்கையாகவே இது வந்து ஒரு பள்ளமான பகுதி ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து ட்ரெயின்ஸ் வந்து போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ட்ரெயினே வந்து இல்லை, இப்போ வந்து போட்டிருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு வந்து சக்ஸஸாக இருக்குன்னு தெரியல. பெரிய மழை வந்தால் கண்டிப்பாக என்னோட கட் ஃபீலிங் வந்து தண்ணி வந்து தேங்குன்னு நான் வந்து இன்னும் நினைக்கிறேன். ஓகே, போக போக வந்து பார்ப்போம் ஓகேங்களா. அண்டு இன்சிடென்ட்லி இன்றைக்கி மார்னிங் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி எம்பி அவங்க வந்து ஆய்வு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹி ஆல்சோ ரிஃப்ளெக்டட் தட் சேம் தாட் ஓகேங்களா. ஸோ ஹி வாஸ் கன்சர்ன் அபவுட் தட் வாட்டர் ட்ரெயின் சிஸ்டம். ஹோப்ஃபுல்லி இப்போ பண்ணியிருக்க சிஸ்டம் வந்து அதோட பர்பஸ் வந்து சால்வ் பண்ணுவாங்க நம்ம மக்களே ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஹோப் இந்த பக்கம் ரோடு யூசர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும். ஆகஸ்ட் 15th ஃப்ரீடம் ஃப்ரீ டிராஃபிக் ஜாம் அப்படி தான் நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ லெட்ஸ் ஹோப் மக்களே. ஸோ மக்களே விசுவல்ஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஐ எம் வெரி பாசிட்டிவ். ஓகே, இனிமேல் ஃபர்தராக டிலே வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்து வந்திருக்கும். ஸோ இன்னும் ஒரு 10 நாள் மேட்டர் தான், அதுக்கப்புறம் திறந்துருவாங்க. ஸோ நீங்களே பார்த்த மாதிரி அந்த வாட்டர் ட்ரெயின் வேலை மட்டும் தான் நடந்துட்டுருக்கு. மிச்சர்லாம் வந்து ஃபைன் எக்ஸைட்டட் ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் மீட் பண்ணுவோம். இந்த ரோடு யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து மீட் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸ்டில் தென் ஸ்டே டியூன் பை. அப்புறம் மக்களே நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பற்றி கூட அப்டேட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் கூடிய சீக்கிரம் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ வந்து பாருங்கள் ஓகேங்களா. ஸோ டேக் கேர்.